அப்பா என்னப்பா மா நீங்க எப்படி இங்க திடீர்னு வந்தீங்க? நாங்க வரது இருக்கட்டும், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உன் லெவலுக்கு தரையெல்லாம் தொடச்சிட்டு என்ன அசிங்க இதெல்லாம்? மா ப்ளீஸ் மா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அம்மா நான் இங்க இருக்கறத உங்களுக்கு யார் சொன்னா? எப்படியோ வந்தோம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? யாரு வீடுடா இது? இங்க வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற? இதுக்காக உன்னை வளர்த்து படிக்க வச்சோம். டேய், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன மரியாதை என்ன? இதெல்லாம் நம்ம ரிலேஷனுக்கு தெரிஞ்சா மானமே போயிடும். அப்பா எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாம்ப்பா. தயவு செஞ்சு இங்க சத்தம் மட்டும் போடாதீங்க. வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம். டேய் வாங்க. விட்றா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் கேக்குற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம என்ன சமாளிக்கிறதுலே குறியா இருக்க? சொல்லு, இது யார் வீடு? இங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அது ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்து சத்தம் போடுறீங்க? நீங்க யாரு? என்னது, நான் யாரா? ஹலோ, இது என் வீடு. என் வீட்டுக்கே வந்து இந்த சாமுண்டீஸ்வரியை பார்த்து யாருன்னு வேற கேக்குறீங்களா? நீங்க யாரு? ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரா? நான் இவனோட அப்பா. இவன் என் ஒய்ஃப். இங்க இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்து என் ரத்தம் கொதிக்குது. இவன் நான் பெத்த பையன். இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். அதான் கோவத்துல கத்துற. உங்க மகனா இருந்தா என்ன? இப்ப எங்க வீட்ல டிரைவர் வேலை பாக்குறான். வாங்குற சம்பளத்துக்கு தரைய துடைக்க சொன்னா தொடச்சுதானே ஆகணும். என்னமா பேசுறீங்க? யார்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? எங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெங்களூர்ல இவனுக்காக கார் ஓட்ட எத்தனை டிரைவருங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படியா? நிஜமாவா? இவரு பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேன். எங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஷாப்பிங் மால், கல்யாண மண்டபம், மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்னு எக்கச்சக்க சொத்து இருக்கு. அத்தனைக்கு இவன் தான் ஒரே வாரிசு. கடல் போல அவ்வளவு சொத்து இருக்கு. இங்க வந்து தரைய தொடச்சிட்டு இருக்கான். எனக்கு எப்படி இருக்கும்? உன் தகுதிக்கு இதெல்லாம் தேவையா? ஏன்டா இங்க வந்து இப்படி இருக்க? புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு? கிளம்ப முதல்ல. மா ப்ளீஸ் மா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீங்க இப்போ சீன் கிரியேட் பண்ணாம கொஞ்சம் கிளம்புங்கம்மா. நான் உங்ககிட்ட போன்ல எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். முதல்ல